திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2024 2024 எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல. இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது, டிசம்பர்ல இந்த மந்த் முடிஞ்சிருது. இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து 2025ல வரக்கூடிய சனி பயிற்சி 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுப்பட்டிருக்குது. அதனால் 6 மாதம், சுமார் 6 மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது 3 மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காட்டிலையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார், அது என்னென்ன நடக்கும், நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம், என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகன் இருக்க கடந்த சில காலமாக வெறும் மனக்குழப்பத்திலையும் மனக்கசப்பிலையும் சகிப்புத்தன்மையிலையும் ஏண்டா இது இப்படி இருக்கிறோன்ற தன்மையில, அதுவும் குறிப்பா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள், அவஸ்தைகள், உடன் பிறந்தவர்களுடன் மனக்கசப்பு, கணவன் மனைவியுடன் இந்த கருத்து வேறுபாடு முற்றிலும் நீங்கி யோக பலன் பெறக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் கூட முதலில் 6 மாதத்துக்கு சுமாரான பலனையை கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேற்றத்தையும் பேரும் புகழும் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் துறையை விரிவுபடுத்துவதற்கும், நெடுகாலமாக தொழில் துறையில் நசிவுற்று இருந்தவர்கள் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கும், இருந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கும் ஏற்ற காலகட்டம் இது. தாய் தந்தையருடைய அனுகிரகம் உண்டு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு, கணவன் மனைவி கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், புதிய அணிகலன்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக பிராப்தி இருக்குது. இருந்தாலும் வேகமாக செல்வதை குறைக்கணும், கார உணவை தவிர்ப்பது, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பிரதானமான பெரியவர்களுக்கு கட்டும் நோய்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். அதுக்கிடையே சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மறதித்தன்மை ஏற்படுவதற்கும், மந்த நிலை, வயிற்றில் மப்பு தட்டி மந்த நிலை ஏற்படுவதற்கு இருப்பதால் சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதும், வார்த்தைகளில் சூடான வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் இருப்பதும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைக்கும். கோபத்தை குறைப்பது பல வகையில் நன்மை பயக்கும் என்பதை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் புரிந்து கொள்ளும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோக பலம் மிக்க இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் வெற்றி பெறும். நெடுநாட்களாக பாராமுகமாக இருந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் உங்களை பகை உணர்ச்சியாக பார்த்தவர்கள், உங்களுடைய உறவு, உங்களுடைய தயவு தேவை என்று வருபவர்களிடம் நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ளாமல், ஏனால் அவர்களால் பாதிப்பில்லை என்றாலும் அவச்சொலுக்கு ஆளாக இருக்கிறோம் என்பதை பகை உணர்ச்சியை மனசில் வைத்துக் கொள்ளாமல், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய வழக்கமான பணியை தொடர்வது பின்வரும் காலத்தில் மீண்டும் அவர்களால் பாதிப்பு ஏற்படாது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். ரிஷபராசி பெண்கள் பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கை தேவை. கண்மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லாம் எனக்கு தெரியும், நான் படித்து விட்டேன் என்று சொல்வதை காட்டியும் அந்திசாரி சாயங்காலம் மேலே ஒரு தடவை ரீடிங் விட்டுவது, பரீட்சைக்கு செல்லும் பொழுது நோட்ஸு, புக்கு, இந்த ஐட்டத்தை முறையாக கையாள்வது, பேக்கில் வச்சுக்காம கையில் வச்சுட்டு போறீங்கன்னா மிஸ் ஆயிரும் கடந்து. அதாவது பிறருடைய புத்தகத்தை வாங்கவும் வேண்டாம், பிறருக்கு இங்கே கொடுக்கவும் வேண்டாம் என்பது உங்களுக்கு சில பாதிப்புகள், சில அவப்பெயர்களை குறைக்கும் என்பதை நினைவில் கொள்க. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பிரதானமாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த பயிரை அடுத்த வருஷம் போறேன் என்று சொல்லாமல் மாற்று பயிர், ஊற்று பயிருக்கு ரெடி பண்ணி கொள்வது நன்மை பயக்கும். தேவையில்லாமல் கடனுக்கு கொடுப்பது அல்லது தேவையில்லாமல் அங்க கூட வரும்னு சொல்லி வண்டி செலவு போய் காக்க வைத்தால் மழையில் நனைந்து பயிர் வேசாகிவிடும். வந்த அளவுக்கு லாபம் என்று போடுவது நன்மை பயக்கும். போட்ட கையில காசு வாயில தூசம் வாங்கி கொள்வது நன்மை பயக்கும். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெளி உலகத்துக்கு நீங்க யாரும் தெரிய போறீங்க. அதே போல பொருளாதார வரவு உண்டு, வெளிநாட்டு பாக்கியம் உண்டு. உங்களுக்கு அரசாங்கத்துறையில இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் இந்த கருத்து வேறுபாடு நீங்கும். உங்களுக்கு பிடித்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பொருளாதார வரவு உண்டு. கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகள் பெற்ற பேச்சு கேட்பாங்க. 2வது பிள்ளைனால உங்களுக்கு அபிவிருத்தி யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. பொதுவாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் சுற்றுலா ஸ்தலம் செல்வதற்கும், ஆன்மீக சுற்றுலா ஸ்தலம் செல்வதற்கும், கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கும்,
பொருளாதார அபிவிருத்தி கொடுப்பதற்கும் மகிழ்ச்சியை ஏற்றமான ஒரு காலகட்டத்தை உங்க ராசிநாதன் சுக்கிரன் அவர் சனியோட நட்பு கிரகனால 2, 3 வருஷமா இருந்த பகையெல்லாம் மாறக்கூடிய நேரம். பழசை பேசிக் கொண்டிருக்காமல் புது முயற்சியும், புது வாழ்வும், ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1, 3, 7.